அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது கரூர் கம்பெனி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னார். தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா அப்படின்னு வந்து அப்புறம் அவரே வந்து திருத்திக்கிட்டாரு. அதுக்கு திமுகவில் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சங்கி அமைச்சர் அப்படின்னு வந்து விமர்சனம் பண்ணாரு. அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இவர் பாத்ரூமில் 3 மணி நேரம் இருந்தீங்களே அப்படின்னு நான் சொல்லலாமா அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். இது சட்டமன்றத்தை தாண்டி திமுக தாவேக்காடு பர்சனல் வெஞ்சன்ஸாக மாறிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கே சார், எப்படி பார்க்குறீங்க? கரூர் கேக் அப்படிங்கிறது சரியான வார்த்தை. ஆனால் அதை நிர்மல்குமார் அவர்கள் அந்த இடத்துல பேசக்கூடாது, வெளியில் பேசலாம். கருணாநிதி மஞ்சள் துண்டு போட்ட மகிமையை பற்றி இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசுகிற போது சரியாக தான் அவர் சொல்கிறாரு. அதில் 2 நிலைப்பாடு ஒன்று இருக்குது. என்னென்னா, வன்னியர்களுடைய ஓட்டை கவர்வதற்காகவே மஞ்சள் துண்டை வந்து கருணாநிதி போட்டார். ஏன்னா மஞ்சள் நிறம் அவருடைய நிறம் அப்படின்னு சாதி ரீதியாக நிறத்தை பிரித்ததில் திமுக கும்பல் செய்த அட்டுழியம் அடாவடித்தனமெல்லாம் இன்றைக்கி வெளிச்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு. ஏன் இன்னைக்கு திமுக இவ்வளோ பெரிய பம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், அந்த டேபிளில் இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான். எப்படியும் நம்மளை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற இப்போ நிறைய எம்எல்ஏக்கள் அங்கே இருக்காங்க. அவங்க பயப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. உதயநிதி அவர்கள் கூட இன்னைக்கு காலையில் கூட என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இருந்தால் தைரியமாக எடுத்து வெளியே விடுங்க, அப்படி ஊழல் இருந்தால் நாங்கள் ஏன் வந்து இப்போ தைரியமாக இந்த மாதிரி பேச போகிறோம், நாங்கள் வந்து ஏன் விடுங்கன்னு சொல்ல போகிறோம், இல்லை அப்படின்றதுனால தைரியமாக நாங்களே வந்து கேட்குறோம். அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து அவர் தொடர்ந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சீரியல்னாவே அது சட்டசபையில் நடக்கிற பிரச்சனையாக தான் இருக்குது. இல்லை, அதுக்கு முக்கிய காரணம் என்னவா சொல்கிறாங்கன்னா, சட்டசபையில் பிரச்சனைகளை பேசுகிறத விட்டுட்டு எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்தமான தெரியலன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இல்லாத கருணாநிதிக்கு நீங்கள் புகழ் பாடலையா? புகழ் பாடுதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் பாடல்லே பல வகை பாடல் இருக்குல்ல. நாங்கள் என்ன இரங்கற் பாவா பாடிக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். வாழ்த்து பாடல் பாடிக்கிட்டு இருக்கோம். தமிழில் வாழ்த்து பாடுவதற்கு பதிலாக தலைவனை வாழ்த்து பாடலாக பாடுறோம். இதில் என்ன தப்பு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். அதே மாதிரி முதல்வர் வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாரு. பட் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு பெருந்தன்மையோட எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு சார். ஏற்கனவே திமுக ஆட்சியில் ஒன்றிய கவுன்சிலருக்கெல்லாம் அரசு கார் பயன்படுத்தினாங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அப்போ ஒன்றிய கவுன்சிலர் கார் பயன்படுத்தலாம், ஒரு தொகுதியினுடைய மக்கள் உறுப்பினர் வந்து கார் பயன்படுத்தக்கூடாதா? இது என்ன லாஜிக்? உங்களுக்கு வேண்டாம்னா போங்க. ஒரு யூனியனில் வேலை செய்கிற ஆணையர் காரில் போகிறாரு. அவருக்கு மேலே பணியாற்றுகிற சட்டமன்ற உறுப்பினர் சொந்த காரில் போகிறான்னா எவன் மதிப்பான்? நல்லா யோசிச்சு பாருங்க. அவருக்கும் ஒரு அரசு கார், அவருக்கும் காரில் தேசிய கொடி பறந்தால் அவருக்கு எவ்வளோ கெத்தாக இருக்கும், எவ்வளோ மரியாதை இருக்கும், மக்கள் மன்றத்தில் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். சிறப்பான வேலைகள் செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வந்துடும் இல்லையா? ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நீங்கள் சட்டமன்றத்தில் நிறைய காரசாரமான விவாதங்கள்லாம் நடைபெற்றது. அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது கரூர் கம்பெனி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னார். தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா அப்படின்னு வந்து அப்புறம் அவரே வந்து திருத்திக்கிட்டாரு. அதுக்கு திமுகவில் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சங்கி அமைச்சர் அப்படின்னு வந்து விமர்சனம் பண்ணாரு. அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இவர் பாத்ரூமில் 3 மணி நேரம் இருந்தீங்களே அப்படின்னு நான் சொல்லலாமா அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். இது சட்டமன்றத்தை தாண்டி திமுக தாவேக்காடு பர்சனல் வெஞ்சன்ஸாக மாறிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கே சார், எப்படி பார்க்குறீங்க? ரியாலிட்டியை தானே பேசியிருக்கிறாரு. அதில் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு விடயத்தை கவனிக்கணும். பெரியாரின் கொள்கைகளை வந்து தமிழக வெற்றி கழகம் முழுவதுமாக எடுத்துக்கொள்ளவில்லை. கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் கைவிட்டுட்டோம் அப்படிங்கிறதான் தாவேக்காவுடைய நிலைப்பாடு. அதில் சங்கின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொங்கி. ஏன்னா ஒரு விடயத்தை சொல்கிறேன். அவங்க அம்மா செல்லாத கோயில் திருத்தலங்களே இல்லை, ஒத்துக்கிறீங்களா? இப்போ இல்லை, மஞ்சத்துண்டு மகிமையை கூட இன்றைக்கி பேசியிருக்கிறார். ஆமாம், பேசியிருக்கிறார். என்னென்னா, ஒரு விடயத்தை உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். என்னை பொறுத்தவரை நான் இறை நம்பிக்கை இல்லாதவன் என்பது அர்த்தமல்ல, மூட நம்பிக்கை ஏற்றவன். நடுகர் திட்ட வழிபாடு என்பதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா அவங்களுக்கு புரியும். தமிழர்கள் எப்படியெல்லாம் வந்து சூரியனை வழிபட்டார்கள், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா கும்பிட்டு வராங்க. காத்தை கும்பிட்டாங்க, கடலை கும்பிட்டாங்க. இப்படியே இது எல்லாமே இந்த தமிழர்களுடைய மரபு தான். ஒவ்வொன்றுக்கும் பயந்தான் ஒவ்வொன்றையும் மாற்றிக்கிட்டான். இன்றைக்கி வந்து நம்ம
பேய் பிசாசுன்னு இன்றைக்கி வர ஓடுது, கிராமங்களில் ஓடுது. அதற்குன்னு சில பேர் வந்து கிளம்பியிருக்கான் சாமியாடி. அதெல்லாம் சாமியாடியிலே பல வகையை சொல்கிறான். கருணாநிதி மஞ்சள் துண்டு போட்ட மகிமையை பற்றி இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசுகிற போது சரியாக தான் அவர் சொல்கிறாரு. அதில் 2 நிலைப்பாடு ஒன்று இருக்குது. என்னென்னா, வன்னியர்களுடைய ஓட்டை கவர்வதற்காகவே மஞ்சள் துண்டை வந்து கருணாநிதி போட்டார். ஏன்னா மஞ்சள் நிறம் அவருடைய நிறம் அப்படின்னு சாதி ரீதியாக நிறத்தை பிரித்ததில் திமுக கும்பல் செய்த அட்டுழியம் அடாவடித்தனமெல்லாம் இன்றைக்கி வெளிச்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று. 2வது, கரூர் கேங்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அது 100% உண்மைதான் ஒத்துக்கணும். சட்டமன்றத்தில் அது பேசக்கூடாது, ஆனால் பொதுவெளியில் அது பேசி தான் ஆக முடியும். ஏன்னா இவர்கள் அடித்த கொள்ளையெல்லாம் கரூருக்குள்ளே தான் சுற்றி சுரண்டு கிடக்கு. நான் கேட்குறேன், மற்ற குடகுல இருக்கிற காவிரியில் போய் மண்ணல்ல முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அங்கே இவ்வளவு பெரிய ஆறு இல்லை, சின்ன ஆறு தான். மண்ணல்லக்கூடிய இடம் எங்கே தொடங்குதுன்னா ஈரோட்டில் கூட அள்ள முடியாது. சரி, ஒகேனக்கல்ல மண்ணல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் பாலாற்று படுக்கையில் மண்ணல்றது எப்படி அள்ளுறாங்கன்னா, பரிசலில் போய் முக்குளிச்சு மண் அள்ளுறாங்க. அங்கே அப்படி தான் இருக்கும். ஆனால் கரூரில் மண் எப்படி அள்ள முடியும்? கண்ணு கட்டிய தூரம் எதை வேணாலும் செஞ்சு அள்ளலாம். அப்போ கரூரில் இன்றைக்கி காவிரி ஆறு இருக்கான்னா காவாய் மாதிரி, பெரிய காவாய் மாதிரி உருவாக்கிட்டாங்க. அது கரூர் கேங்க் செய்த வேலை தான். ஒன்று. 2வது, சுற்றி கொள்ளையடிச்ச பணம்லாம் அங்கே தான் ஓடுது. அங்கே தான் வந்து உணவக உரிமையாளருங்கிற போர்வையில் வந்து கொள்ளையடிச்ச பணமெல்லாம் வந்து வட்டிக்கு விட்டு வசூல் பண்ணுற இடம். அது மட்டும் இல்லை, ஏவாவையில் கொண்டு போய் வச்சிருக்கிற அலுவலக பணிகள் எல்லாமே கரூரில் தான். அப்போ கரூர் கேங்க் அப்படிங்கிறது சரியான வார்த்தை. ஆனால் அதை நிர்மல்குமார் அவர்கள் அந்த இடத்துல பேசக்கூடாது, வெளியில் பேசலாம். சட்டசபைனா அதுக்கு ஒரு மரபு இருக்குது, அந்த மரபுப்படி பேசியிருக்காங்க. ஒன்று. 2வது, இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுகிற பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னா, குதர்க்கத்தோடும் எந்த விதத்துலையும் வம்புடுத்துடணும் அப்படிங்கிற ரீதியில் தான் இன்றைக்கி சட்டமன்றம் போயிட்டுருக்கு. அது லைவாக போயிட்டு இருக்கும்போது அவங்களால கையையும் செய்ய முடியல, காலையும் மடக்க முடியல அப்படிங்கிற ரீதியில் தான் இன்றைக்கி திமுக கும்பல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக சட்டசபை மாண்பு என்பது இன்றைக்கி மதிக்கப்படக்கூடிய அளவில் நீங்களும் நானும் பார்த்து இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, சட்டப்பேரவை அந்த யூடியூப் சேனல் இன்றைக்கி 1,00,000 பேர் பார்க்குற அளவிற்கு மாறி இருக்கா இல்லையா? அது ஒரு பெரிய வருமானத்தையும் இன்றைக்கி சட்டப்பேரவை ஈட்டி கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 23,600 பேர் தான் சப்ஸ்கிரைபரே. ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 17 லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்குன்னு சொன்னால் அதனுடைய வளர்ச்சி எவ்வளவு பிரமாதம் அடைந்திருக்கிறது என்பதை நடுநிலையாளர்கள் தான் உணரணும். ஆக சட்டசபை வளாகம் இன்றைக்கு சட்டத்தை இயற்றக்கூடிய அல்லது சட்டத்தை அங்கீகரிக்கக்கூடிய சபை முறையாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதுக்கு கண்டிப்பாக சபாநாயகர் அத்தனை உரிமைகளையும் அவர் வந்து சாரும். ஏன்னா அவர் எது நல்லது எது கெட்டது எல்லாத்தையுமே இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னா, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிற வார்த்தைகளை வாய்ஸை வந்து டம்மி பண்ணிடுறாங்க. இப்போ இன்றைக்கி அது நடந்திருக்கு, அது சரியான போக்கு. பட் ஆனாலும் எந்த கோணத்தில் அவர்கள் நடிக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். இல்லை சார், இப்போது இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு திரு சிடிஆர் அவர்களுக்கும் தெரியும். தெரிஞ்ச போதே ஏன் அந்த வார்த்தையை வேணுமே சொல்லி அவங்கள ட்ரிகர் பண்ணணும்? நீங்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் திமுக மீது வைக்கலாம், பட் இது வந்து ஒரு தனிப்பட்ட விமர்சனம். செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக தனிப்பட்ட முறையில் அது விமர்சனம் பண்ணுறது எப்படி சார் எடுத்துக்கிறது? செந்தில் பாலாஜி தனிப்பட்ட மனிதர் அல்ல, ஏற்கனவே இந்த நாட்டினுடைய அமைச்சர். அப்போ அவர் அடித்த கொள்ளைகள் இன்றைக்கி வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் தனிப்பட்ட மனிதர்லாம் கிடையாது. தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் நான் கொள்ளையடிக்க முடியுமா? ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவியில் இருக்கும்போது அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கு தான் குற்றச்சாட்டை நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் செந்தில் பாலாஜி குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவார், அதில் மாற்றம் இல்லை. 1. 2வது, அவருடைய மறுமலர்ச்சி திமுகவில் அவர் இருக்கும்போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன, இன்றைக்கி திமுகவில் இருக்கும்போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன என்பதை செந்தில் பாலாஜி வெளியிட தயாரா? 1. 2வது, செந்தில் பாலாஜி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சில ஆண்டுகள் சிறையில் இருக்கும்போது அங்கே உள்ளே வந்து நெஞ்சக அறுவை சிகிச்சை செஞ்சோம்லாம் சொன்னாங்க. எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. திமுக அரசு திட்டமிட்டு நாடகம் நடத்தியதோ என்கிற கேள்வி இருக்கிறது. நெஞ்சக அறுவை சிகிச்சையை காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, அதுதான் என்னென்னா அறுவை சிகிச்சைக்கான தழும்பாவது இருக்கும்ல. அப்போ செந்தில் பாலாஜி மீது மேலும் மேலும் சந்தேகம் வருவதற்கு காரணம் என்னென்னா, நீங்கள் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் அடித்த கொள்ளை இத்தனை ஆயிரம் கோடி இத்தனை லட்சம் கோடியிலே அடித்திருக்கேன். அதனால் எங்களுக்கு உங்கள் மேலே கோபம் இருக்கும், வன்மம் இருக்கும் தான், அது தப்பே கிடையாது. சார், இப்போ இந்த சட்டமன்றத்தில் இன்னொரு விஷயம் எதிரொலிக்கிறது என்ன அப்படின்னா, முதல்வர் அவர்கள் வந்து ஆதாரம் இருக்குது, ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை வெளியிடாமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிடுறது வந்து திமுகவுக்கு முதல்வர் அவர்கள் மிரட்டல் விடுறாரா அப்படின்ற கேள்வியை தான் வந்து எழுப்புது. ஏன்னா இருந்தால் நீங்கள் எடுத்து போட வேண்டியதானே. முதல்வர் டேபிளில் என்னுடைய டேபிளில் தான் இருக்குன்னா அப்படின்னா என்னன்னா, அந்த மூன்று அந்த துறையினுடைய ஊழல் பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ ரெடியாக இருக்குன்னு தானே சொல்கிறீங்க? அதான் ரெடியாகிட்டு தான் இருக்குது, ரெடியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 3 மட்டுமல்ல, 30 வரப்போகுதுங்கிறதான் இப்போ நம்ம பேச போகிறோம். நான் கேட்குறேன், 3 துறை, கனிம வளத்துறை 1, 2வது இந்த சாராயத்துறை, 3 இந்து சமய அறநிலைத்துறை, இன்னும் சொல்லப்படாத விஷயம் இந்த அழுகுடி மூஞ்சி கல்வித்துறை,
அப்ப அது முதல்ல அந்த 3 வெளியிடலாம் இல்லையா? அப்ப மக்களுக்கு வந்து இந்த 3 வெளிய வரும்பொழுதே நெறைய விஷயங்கள் புரிய வரும் நீங்க இல்லையா? இப்ப மானிய கோரிக்கைகள் போய்கிட்டு இருக்கும்போதே, இப்ப போய் அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய தேவையில்ல. மானிய கோரிக்கைகள் முடியட்டும். தலைவர் கண்டிப்பா அத ரிலீஸ் பண்ணுவாரு. அதுல மாற்றம் இல்ல. ஏன் இன்னைக்கு திமுக இவ்வளவு பெரிய பம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அந்த டேபிள்ல இருக்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சதுனால தான். எப்படியும் நம்மள முடிச்சுருவாங்க அப்படிங்கிற இப்ப நெறைய எம்எல்ஏக்கள் அங்க இல்ல இருக்காங்கல்ல. அவங்க பயப்படுறாங்கன்னு சொல்ல முடியாதே. உதயநிதி அவர்கள் கூட இன்னைக்கு காலையில கூட என்ன பேசுறாரு அப்டின்னா, "இருந்தா தைரியமா எடுத்து வெளிய விடுங்க. அப்படி ஊழல் இருந்தா நாங்க ஏன் வந்து இப்போ தைரியமா இந்த மாரி பேச போறோம். நாங்க வந்து ஏன் விடுங்கன்னு சொல்ல போறோம். இல்ல அப்படின்றதுனால தைரியமா நாங்களே வந்து கேட்கிறோம். எடுத்து ஏவாவேலு விடுங்க" கொள்ளையடித்த அப்படின்னு. அந்த சொத்து போன வாரம் நீங்க பார்த்திருப்பீங்க ஊடகங்கள்ல. 8,00,00,000 ரூபாய் மதிப்புள்ள மண்ணு திருட்டு நடந்திருக்கா இல்லையா? அது ஊழலா இல்லையா? சொல்லுங்க நீங்க. கண்கூடா தெரியுதுங்க. அந்த மனுஷன் தானே அறிவு இல்லாம அல்லது வெட்கம் இல்லாம, மானம் இல்லாம உள்ள போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள் சொத்த சூறையாடிய அது கண்ணுக்கு தெரியுது. அப்ப அது ஊழல் இல்லையா? இல்ல தெரியுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு தகவல் வந்து வெளியாகலையே. ஏன் தகவல் வெளியாகலைன்னு நீங்க சொல்றீங்க? அந்த ஒரு அ அதாவது தனியார் நிறுவனம் ஒன்று அந்த இடத்திலே போய் புகைப்படங்களை எடுத்து, வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க. இதில இத்தனாயிரம் கோடி, இத்தனை கோடி வந்து கொள்ளை போயிருக்கிறது. சொந்த டூயின் ஒண்ணா அடிச்சுக்கிறாங்க. என்னன்னா, அந்த மண்ணை எடுத்து கலைஞர் திடல்னு பேர மாத்தி அவங்களுடைய சொந்த இடத்த, அந்த மாநாடு நடத்துவதற்கு அந்த மணல பயன்படுத்தியிருக்காங்க. 1. 2வது தன்னுடைய சொத்து பள்ளமா கிடந்தது இப்ப மேடாயிருச்சு. அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்கூடா தெரியுது. அப்புறம் இதுல என்ன ஆதாரம் தேவைப்படுதுன்னு நீங்க அப்புறம் சொல்லுங்க. ஏன் ஏவவேலு அவர்கள் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கல தாவேகா? எடுப்பாங்க. இப்ப தானே வழக்கு போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா தானே நடவடிக்கை எடுக்க முடியும். இப்ப அவர் சட்டமன்றத்தில இருக்கிறதுனால இன்னொரு செய்தி ஒண்ணு ஏற்கனவே சபாநாயகர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு எம்எல்ஏ ஊழல் செய்தால் அவரை கைது செய்வது என்று சில இடங்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதில குறிப்பா சட்டசபை வளாகத்துல கைது பண்ண முடியாது அப்படிங்கிற சில அதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த சட்டசபை வளாகத்துல 700 மீட்டர் தொலைவுக்கு அந்த புறம் நீங்க கைது பண்ணலாங்கிற சட்ட விதிகள்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு லைவ்ல பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். பொறுமையா இருந்தாலும் இருங்க. சட்டசபை வந்து இப்பதான் கொஞ்ச நாளா தான் சார் கூடியிருக்கு. இதற்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அவங்க அப்படின்ற போட்ட கேள்வி ஆட்டம் வருதுல்ல. இருக்குல்ல, அந்த ஆட்டமெல்லாம் வெளியில தெரியாம போச்சுல்ல. இப்ப அவர்கள் பதறுவதே என்ன காரணம்னு சொன்னா, நேரடியா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லங்க. அந்த சட்டசபை யூடியூப் சேனல் போய் பாருங்க. லைவ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 3,00,000 பேர் 4,00,000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப தொலைக்காட்சி தொடர்கள்லாம் காலியாகி போகுது பகலையில. இப்ப பகல்லாம் தொலைக்காட்சி தொடர் ஒளிபரப்பாகுதா என்னன்னு நீங்க தான் கேட்டு சொல்லணும் எனக்கு. ஏன்னா எந்த பெண்களும் அத பார்க்கறதில்ல. நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சட்டசபையில பிரச்சனை இருக்கு. அத பேசிக்கிட்டு இருக்காங்க. அத பார்ப்போம்னு இன்னைக்கு சீரியல்னாவே அது சட்டசபையில நடக்கிற பிரச்சனையா தான் இருக்கு. இல்ல அதுக்கு முக்கிய காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, சட்டசபையில பிரச்சனைகள பேசுறத விட்டுட்டு எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்தோமான்னு தெரியலன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அப்ப அத இதோட வந்து ஒப்பிடுற மாதிரி இருக்கு இல்லையா? நான் கேட்கிறேன். நீங்க வாக்கு கேட்கும்போது குத்தாட்டம் போட்டு, கும்மாளம் போட்டு போய் பாட்டு பாடி தானே ஓட்டு கேட்டீங்க. அது வாக்கு கேட்டது சார். இது சட்டசபை சார். நீங்க வந்து சினிமாவில் நடிச்சு பாட்டு பாடி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நான் கேட்குறேன், இந்திய தேசமே விடுதலையானது பாட்டின் மூலமாகத்தான். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? தியாகராஜ பகவதர் அன்னைக்கு வந்து பாடுகிற போது மக்கள் ஆர்வரிந்து எழுந்து கைதட்டினார்கள். ஒரு விடுதலைக்கான பாடல். நான் கேட்குறேன், பாரதி எழுதியது எல்லாமே கவிதை மட்டும் இல்லை, பாடல். ஆனா இது புகழ் பாட்டா இருக்கே. என்ன அவங்க புகழ் பாடுறது. பாடுறோம்? மரிய வில்சன் அவர்களா இருக்கட்டும், அங்க வேப்பமர சட்டமன்ற உச்சியில உறுப்பினர் அவங்க பேயொன்னு பாடுனதா இருக்கட்டும். ஆடுதுன்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்கன்னா பட்டுக்கோட்டை எழுதிய வரிகள் தானே நினைவு வரணும். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அங்கே ஒரு விஷயம் இருக்குது. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்னு ஒரு பாட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். வெற்றி நிச்சயம் தான். அதில் என்ன மாற்றம் இருக்குங்கிறேன். நான் சட்டசபை வளாகத்துக்குள்ள அதை நீங்கள் பாடலாக பார்க்கக்கூடாது, கருத்தியலாக பார்க்கணுங்கிறதா நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அந்த கருத்தியலை பார்க்காம அதை பாட்டாக பார்த்தீங்கன்னா அப்புறம் இதைத்தான் பேசுவீங்க. அந்த கருத்தை நீங்க கருத்தாவே முன்வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வாதத்தினுடைய நாங்கள் முக்கிய என்ன நோக்கம். நான் கேட்குறேன், இல்லாத கருணாநிதிக்கு நீங்கள் புகழ் பாடலையா? புகழ் பாடுதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் பாடல்லே பல வகை பாடல் இருக்குல்ல. நாங்கள் என்ன இரங்கற்பாவாக பாடிக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். வாழ்த்து பாடல் பாடிக்கிட்டு இருக்கோம். தமிழில் வாழ்த்து பாடுவதற்கு பதிலாக தலைவனை வாழ்த்து பாடலாக பாடுறோம். இதில் என்ன தப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்கள். பொங்குபல சமயம் என்னும் புகுந்துகலம் திடநிறைவாய் பொங்கியோங்கும் கங்கும் காணாத கடலேன்னு சொல்கிறான். சிவனை வாழ்த்துறான். வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி என்றான். வாழ்த்து பாடல். அது மாதிரி ஒரு தலைவனை வாழ்த்து பாட நீங்கள் அதாவது சிலப்பதிகாரத்திலே வாழ்த்து பாடல்கள் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆக இது எல்லாமே சபை மரபை மீறியதில்லை. ஒரு கருத்தை தன் இயல்பாக பஞ்சப்புகழ்ச்சி நின்று இருக்குல்ல, அந்த மாதிரியாவது பாடணுமா? இல்லையே. புகழ்வதை போல இகழ்வதும் இகழ்வதை போல புகழ்வதும் பாடி இருக்கிறோமா? இல்லையே.
தலைவனுடைய உண்மையான விடயத்தை பாடலாக சொல்லுவது, மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒவ்வொரு உறுப்பினருடைய கடமை. அதை செஞ்சாங்க. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி முதல்வர் வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாரு. பட் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு பெருந்தன்மையோட எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு சார். ஏன்னா அவங்க எல்லாம் ஆல்ரெடி நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. இதை வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, கொள்ளையடிச்ச பணத்தில் அவங்க சொகுசு கார்கள் வாங்கி வச்சுருக்காங்க. அதில் போகிறத அவங்க ஆடம்பரமாக நினைக்கிறாங்க. அரசு கொடுக்குற கார் வந்து இனோவா காராக கேட்டிருக்காங்க. அது இன்னமேத்தே முடிவு பண்ணுவாங்க. ஒருவேளை சின்ன காராக கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தர்ம சங்கடமாக போகும். அவங்க கௌரவம் குறைஞ்சி போகும். அவங்க ஹெத்தாக வாழ்ந்தவங்களில் கொள்ளையடித்த பணத்தில். அப்போ ஏழ்மையாக இருக்கிறவனுக்கு மிதிவண்டி போதுமானது. ஆனால் சட்டசபைக்கு போகிற போது அல்லது மக்களை போய் சந்திக்கிற போது அது மட்டுமல்லங்க, ஒரு அரசு காரில் ஒரு அரசு அதிகாரி, ஒரு அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரதிநிதித்துவம் பெற்ற ஒருவர் ஏன் காரில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே திமுக ஆட்சியில் ஒன்றிய கவுன்சிலருக்கெல்லாம் அரசு கார் பயன்படுத்தினாங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அப்போ ஒன்றிய கவுன்சிலர் கார் பயன்படுத்தலாம், ஒரு தொகுதியினுடைய மக்கள் உறுப்பினர் வந்து கார் பயன்படுத்தக்கூடாதா? இது என்ன லாஜிக்? உங்களுக்கு வேண்டாம்னா போங்க, நீ அடித்த கொள்ளையில் காரில் போவீங்க. நான் இன்னொன்று சொல்லவா, அவங்க வந்து படுத்துக்கிட்டு போகணும்னு நினைப்பாங்க. அதனால் அந்த காரில் வர்றாங்க. அரசு கொடுக்குற காரில் படுக்க முடியாது, காலை நீட்டி மடக்க முடியாது. அதனால் அந்த காரு வேண்டான்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அதுவே போதுமானதுன்னு மனசு நிறைவோடு ஏற்றுக்கொள்கிற சட்டசபை உறுப்பினர் இருக்கிறாங்க. ஒரு பொதுவான விதிங்க அது. கார் என்பது ஏதோ ஆடம்பரத்துக்காக கொடுப்பதில்லை, அன்றாடங்காட்சி மக்களை சந்திக்க செல்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் பண்ணுறாங்க. பட் அவங்க ஆடம்பரவாதிகள் சொகுசான காரில் தான் சட்டசபைக்கு வரணும். சொகுசாக ஆனால் மக்களை போய் சந்திக்கணும்ல, அவங்க காரில் போய் சந்திக்கிறது வந்து அப்படி ஹெத்தாக போய் இறங்கணும்ல, அதுக்காக அவங்க பார்க்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து நான் ஒன்று சொல்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வந்துருச்சுன்னா அதில் தேசிய கொடி பறக்கணும். அவங்க சொந்த காரில் போனால் அது பறக்க வேண்டிய அவசியம் இல்லை, திமுக கொடி பறக்கலாம். இது எவ்வளோ பெரிய சுயநலம்! அதை அவர்கள் பின்பற்ற துடிக்கிறார்கள். சார், இது முழுக்க முழுக்க சுயநலம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து 234 எம்எல்ஏக்களுக்கும் அறிவிச்சிருக்காரு. ஆனால் அதில் 190 எம்எல்ஏக்கள் வந்து நல்லா வசதியாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அது அவங்களுக்கு தேவையே இல்லை. மாதத்துக்கு 1 லட்சம் அப்படின்னு பார்த்தா கூட, அதாவது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுன்னா மொத்தம் 2,34,00,000 வந்து செலவாகுது. ஸோ எதுக்கு வந்து ஒரு 44 எம்எல்ஏக்கு தான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் இவ்வளோ காசை வந்து மிச்சம் பண்ணலாம்ல, ஏன் மொத்த பேருக்கும் அறிவிக்க? யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாமே. தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் தடவை வருகிற உறுப்பினர்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுலேயும் இன்னைக்கு வந்து எங்களுடைய ஆதவர்ச்சனா அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நாங்களே கார்லாம் வச்சிருக்கிறோம், தேவையில்லாதவங்க எழுதி கொடுத்துட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போங்க, தேவைப்படுகிற. ஆனால் அது போல எத்தனை எம்எல்ஏக்கள் முன் வந்து எழுதி கொடுப்பாங்க? கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா இதுல நிறைய முறைகேடுகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முறைகேடு நடக்க போது நான் கேட்குறேன், சட்டமன்றத்தில் நிற்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அமைச்சர்களுக்கு காரு, பாதுகாப்பு காரு, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாதுகாப்பு காரு, இப்படிலாம் இந்த அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு கார் கொடுக்குறதுல என்ன இப்போ இவங்க தேஞ்சு போகிறாங்க? நான் கேட்குறேன், அவங்க மக்கள் பிரதிநிதிகள் தானே. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், திருமயம் தொகுதி என் தொகுதிங்க. அங்கே திருமயத்திலிருந்து 46 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற ஏம்பலுக்கு போகணும்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காரில் தானே பயணிக்க முடியும், சைக்கிளில் எப்படி போக முடியும்? சார், இல்லாதவங்களுக்கு போய் சேரல சார். ஆனால் மொத்த பேரும் இல்லாதவங்க இல்லையே அங்கே. நம்ம தாவேக்காவிலேயே முதல் முறை வந்தவங்க கூட ஆல்ரெடி வந்து அவங்க இது போல வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது கார் இருக்கு, சொத்து இருக்குன்னு பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஒரு அரசு காரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னு சொன்னால் அது அரசாங்க காரில் போனால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. மற்ற அதிகாரிகள்லாம் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு யூனியனில் வேலை செய்கிற ஆணையர் காரில் போகிறாரு, அவருக்கு மேலே பணியாற்றுகிற சட்டமன்ற உறுப்பினர் சொந்த காரில் போகிறாருன்னா எவன் மதிப்பான்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீ அவருக்கும் ஒரு அரசு கார், அவருக்கும் காரில் தேசிய கொடி பறந்தால் அவருக்கு எவ்வளோ ஹெத்தாக இருக்கும், எவ்வளோ மரியாதை இருக்கும், மக்கள் மன்றத்தில் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். சிறப்பான வேலைகள் செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வந்துடும் இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, அந்த வேலைகள் செய்வதற்கு தான் கார் கேட்குறாங்க. அந்த சிறப்பான வேலைகளை செய்கிறதுக்கு கார் வேணுமா இல்லையா? எத்தனையோ கிராமங்களில் இன்றைக்கும் நீங்கள் போகணும், கருவேலங்காட்டு கிராமங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அங்கெல்லாம் எப்படி போக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் குறிப்பாக சொன்னாங்க, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் கார் இல்லாமல் தான் தினந்தோறும் பஸ்ஸில் வர்றாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்கலாம், என்ன தப்பு இருக்குது? விசிகாவுடைய உறுப்பினர் சோதிமணிக்கு கார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. பட் அவருக்கு வேணும்னு சொன்னார். தலைவர் என்ன செஞ்சார்? தாராளமயமாக்கல் அப்படிங்கிற ரீதியில் செலவே ஆனாலும் பரவாயில்ல, எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் கௌரவத்தோடு போய் மக்களை சந்திக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ண அடிப்படையில் இதை வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னத்தை குறைய கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அடித்த கொள்ளையை விட, நீங்கள் இந்த நாட்டை சுரண்டி கொளுத்ததை விட 137 கோடி ரூபா ஒன்றும் ஒரு பெரிய தொகை இல்லை. இன்றைக்கி 1236 கோடி ஒரு நாளைக்கு அரசு கசானாவிற்கு பணமாக இந்த அரசு செயல் திட்ட வடிவத்தில் கொண்டு இருக்கிறது. அப்படிங்கும்போது
தேவை ஏற்படுகிற போது செலவினங்களை குறைப்பது சரியானது தான். ஆனால் செலவினங்களை கூட்டிக் கொண்டே போவது என்பது தான் சிக்கலாக இருக்குது இங்கே. இப்போ இந்த பழைய மந்திரிகள் அடித்து வச்ச கொள்ளை பணத்தை கொடுத்தாவே இந்த 10 லட்சம் கோடி கடனை அடைச்சிடலாம். அதான் தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு நிலைமை. இந்த 10 லட்சம் கோடி எங்கடா வந்துச்சுன்னு சொன்னால் அமைச்சர்கள் அடித்த கொள்ளையால் வந்தது. மக்களுக்கு நீங்கள் 45% வரை கமிஷன் பேசி கொண்டு போயிருக்காங்களா, அதை பற்றி யார் பேசுவா? ஆனால் இன்றைக்கு 100% மக்களுக்காக செலவிடப்படுகிற இந்த தொகை எவ்வளவு சிறப்பாக இந்த ஆட்சி நடக்க போகுதுங்கிறத பார்க்க முடியும். பொறுத்துருங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி சார். உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள்.